கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நமக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். கிரேஸ். எந்த தகுதி இல்லாத நம்ம மேல அவர் பாராட்டுகிற அந்த அன்பு, அந்த தயவு, அந்த கருணை, அந்த இரக்கம், அந்த உதவி, இதுக்கு பெயர் தான் கிரேஸ், கிருபை. ரைட்? லிசன். இந்த கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், அது ஒரு பிரேஸ் பாருங்கள். பொதுவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, தூக்கு தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கொடுத்துருவாங்க. ஆனால் 3 மாதம் ஒரு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா நிரபராதி வந்து ஒரு அக்யூஸ்டாக மாறிடக்கூடாது. அதனால் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிடலாம், நீங்கள் மேல் முறையீடு பண்ணலாம், கீழ்கோட்டா மேல் கோர்ட்டு போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். அந்த பீரியட் தான் வந்து த கிரேஸ் பீரியட். கவனிங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும், நம்ம அழிந்திருக்கணும். ஆனால் நமக்கு ஆண்டவர் தந்த கிருபை இருக்குது பாருங்கள், அதுதான் இன்றைக்கி நம்மளை வாழ வச்சுருக்குது. ஆமீன் சொல்லுங்க. திறமை அல்ல கிருபை, பணம் அல்ல கிருபை, குடும்ப பின்னணி அல்ல கிருபை. இட்ஸ் நாட் மணி, இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். நாட் டேலண்ட், இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இதை நான் என் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அழுவேன், தனியாக உட்காந்து அழுவேன், ஜெபம் பண்ணும்போது அழுவேன். 100க்கு 100 நான் சொல்ல முடியும், திறமையோ அறிவோ நாலேஜோ அல்ல, கிருபை, தேவ கிருபை, கிரேஸ் ஆஃப் காட், த பியோர்லி கிரேஸ் ஆஃப் காட். தம்பி அதை ராஜன் அதை பாயிண்ட் அவுட் பண்ண எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபுல்லாக அன்றைக்கி அதை தான் தியானிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. கிருபை செய்கிற 7 காரியங்களை முதல்ல சொல்லி, கிருபை நம்முடைய வாழ்வில் செய்கிற 7 காரியங்களை லைட்டாக சுட்டி காட்டி, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க நோவா வாழ்க்கையில் உள்ள 10 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மொத்தம் 17 குறிப்புகளை தர விரும்புகிறேன் எளிமையாய். நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்க அவர் என்ன செய்தார், நம்ம என்ன செய்யணும்? நம்ம நோவாவுக்கு மட்டுமா? அப்படி கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பழைய ஏற்பாட்டுக்குரிய தேவனா இல்லை, அவர் புதிய ஏற்பாட்டுக்கும் உரிய தேவன். உங்களுக்கும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை உண்டாக்குவார். ஆண்டவர் நல்லவர். ஆமீன் சொல்லுவோமா? ஓகே. கிருபை அடிக்கடி சொல்லி பழங்க. யாராவது எனக்கு எப்படி இருக்கீங்க, கிருபையா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள்லாம் அப்படி இருக்காங்க, ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்காங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருங்க. கிருபை தான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்கிற காரியத்தை நம்பர் 1 முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அவருடைய 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 13:15 வாசியுங்கள். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீச்சுகளை வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த கிருபை என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எங்களை விடாதபடி பார்வோன் கடினப்படுத்தும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தின் மனிதர் தலைப்பிள்ளை முதல் மிருக தலையீட்டு வரைக்கும் உண்டான யாவை கொண்டு போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆண்கள் எல்லாம் கர்த்தருக்கு பலியிட்டு எங்கள் பிள்ளைகளின் முதற்பேனானதை மீட்டு கொண்டேன். அந்த வசனத்துடைய பின்னணி என்னவென்றால், எல்லா தலையீட்டும் மரித்து போனாங்க. கிருபை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களின் தலைமுறை மட்டும் காக்கப்பட்டார்கள். ஆமீன் சொல்லுங்க. எகிப்தில் கம்ப்ளீட்டாக தலைப்பிள்ளை சங்காரம் கண்ணுக்கு முன்னால தெரியுது, எல்லா தலையீட்டும் போயிட்டே இருக்குது. ஆனால் தேவ ஜனங்கள் மாத்திரம் விடுதலையாக்கப்பட்டு அல்லேலூயா ஆண்டவரால் நடத்தப்பட்டார்கள். அழகாய் நடத்தினார். எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார், அவங்களை போஷித்தார். செங்கடல் பிறந்தது, யோர்தான் பிரிந்தது, செங்கடல் பிரிந்தது, யோர்தான் பிரிந்தது. காலங்கள் வந்தபோது ஆண்டவர் பாலும் தேன் முடுகிற கானான் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த குறிப்பை நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன். கிருபை நன்றாய் நடத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை சாக விடாது, தலைமுறையை சாக விடாது, வாழ வைக்கும். கண்ணுக்கு முன்னால் சில காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், கண்ணுக்கு முன்னால் சில பிரச்சனையை பார்க்கலாம், கண்ணுக்கு முன்னால் சில அழிவை பார்க்கலாம், கண்ணுக்கு முன்னால் சில நாசமோசங்களை பார்க்கலாம். அது உங்களை தொடாது, உங்கள் தலைமுறைகளை தொடாது. உங்கள் தலைமுறைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த வார்த்தையை நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன். கிருபை நன்றாய் நடத்தும். சொல்லுங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை. கிருபை, அந்த வார்த்தையை சொல்லுங்க. கிருபை நன்றாய் நடத்தும். அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. Hallelujah. வாசிக்கும் போது பிள்ளைகள் கவனம் வாசிக்கணும், தவறாக வாசிக்கக்கூடாது. அந்த 15-13 வாசிக்கும் போது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராய் அவர்களை உமது பலத்தினாலே நடத்தினீர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நல்லவர். அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் நல்லவர். அந்த வார்த்தை அப்படி இருக்குது. நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உம்முடைய பலத்தினாலே நடத்தினீர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். வித்தியாசம் இருக்கும். ஆண்டவர் நல்லவர். அழகா அந்த வார்த்தை அப்படி இருக்கு. மன்னிக்கவும் ஐம் சாரி. 15-13 வசனம், 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நன்றாய் நடத்தினீர். அது வாசித்தது நல்லதுதான், அந்த வசனமும் நல்லதுதான். அழிவுக்கு நேராய் பார்வோன் கொண்டு போகிறான், தேவன் தம்முடைய தலைமுறைகளை பாதுகாக்கிறார். The grace will turn you will. அழகா போட்டிருப்பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன். கிருபை நன்றாய் நடத்தும். அல்லேலூயா. கிருபை நன்றாய் நடத்தும். சாக விடாது, அழிய விடாது, தலகுனிய விடாது. கவனிங்க. கிருபை நன்றாய் நடத்தும். ஒரு இடத்துல உங்களை தலைகுனிய விடாது, ஒரு இடத்துல உங்களை வெட்கப்படுத்தாது. கவனிங்க. வெட்கப்படுற மாதிரி தெரியும், பிள்ளைகளால வெட்கப்படுற மாதிரி தெரியும். வெட்கப்பட்டுருவோமோ, குடும்பத்தால் வெட்கப்பட்டுருவோமோ, எதிர்காலத்தில் வெட்கப்பட்டுருவோமோ, கிடையாது. கிருபை நன்றாய் நடத்தும், அழகா நடத்தும். போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, தடைகள் வராமல் இல்லை, எதிர்ப்புகள் வராமல் இல்லை, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இல்லை. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், கிருபை உங்களை நன்றாய் நடத்தும். கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அழகா அற்புதமா கிருபை உங்களை நடத்தும். சோர்ந்து போகாதுங்க, தைரியமா இருங்க, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அதனால தான் அதிகாலை ஜெபத்தை முக்கியப்படுத்துறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். ஆமீன் சொல்லுங்க. காலையில் பாடி பாருங்க, காலையில் ஜெபம் பண்ணி பாருங்க, காலையில் துதிச்சு பாருங்க, காலையில் தேங்க்ஸ் கிவிங் சொல்லி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க, ஆராதிச்சு பாருங்க. அந்த நாளுக்குரிய புதிய கிருபையை கர்த்தர் தருவார். காலை நேரத்தை அதிகமாக கொடுக்கணும். குறிப்பிட்ட டைமில் படுத்துட்டு 10 மணிக்கு மேலே செல்ஃபோனை டிவியை பார்க்காம எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி கர்த்தரை தேடி பாருங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. அன்றைக்கி நான் தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். இங்கே வரும்போது 4 மணி அதிகாலை. கரெக்டாக 45 நிமிஷம் அப்படி ஒரு ஓய்வு எடுத்தேன். கரெக்டாக 4:45 சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா அந்த நாளுக்கு அதிகாலை ஜெபத்தை விட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தெரியுது நமக்கு. காலையில் தேவ கிருபை, அந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள், அந்த கிருபை உங்களை நடத்துகிறதை பார்ப்பீர்கள். அழகான வார்த்தை. நீர் மீட்டு கொண்டு அந்த ஜனங்களை கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உம்முடைய பலத்தினால் வழி நடத்தினீர். கிருபை நடத்தும் போது யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. கிருபை உங்களை நடத்தும் போது யாரும் உங்களை தடுக்க முடியாது. 2வது குறிப்பை கவனிங்கள். செகண்ட் ஒன், 2வது குறிப்பை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39:2 பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். அந்த 21 வாசிங்க. 21 கூட வாசிங்க பார்க்கலாம். 21. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவனு கிடைக்கும். 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 21, 23 இந்த 4 வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2, 3, 21, 23 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குறிப்பாக 21 கொடுக்கும்போது அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்த. 2வது, அதாவது மனித கண்களில் கிருபை நமக்கு தயவை உண்டு பண்ணும்.
அல்லேலூயா, ஆமென். அது கிரேஸ் மேக்கர்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஹியூமன் கைண்ட்னஸ். மனுஷ கண்ணில் நமக்கு தயவை உண்டாக்கும் தேவ கிருபை. வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பிளேஸில், சொசைட்டியில், சமுதாயத்தில், மனுஷ கண்களுக்கு முன்னால பாருங்க, ஜெயில் சூப்பரன் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்கள் பார்த்துக்க, அக்யூஸ்டாக உள்ள போகிறார். ஆனால் சிறைச்சாலையில் உள்ள எல்லா பொறுப்பை இன்சார்ஜையும் இவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா மனுஷ கண்களிலையும் தயவை உண்டு பண்ணுகிற கர்த்தர். உங்கள் மேலே கிருபை இருந்தால் சில அதிகாரியுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சில அதிகாரியை பார்க்க போவீங்க, அவருடைய கண்ணில் தயவு கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமீன், அல்லேலூயா. சின்ன விஷயத்தில் கூட பாருங்க, நினைக்கிற பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போயிருந்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த டைமில் உயர் அதிகாரி உள்ளே வராங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன பார்த்தோன்னே, என்ன வந்திருக்கீங்க? இல்லை, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், வாங்க இதில் கையெழுத்து போடுங்க, விட்டுங்க. 2 செகண்டில் சொல்லுவீங்க, பாஸ்டரா? ஆமாம், அப்போ எங்கள் ஊழியும் சரிங்க, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவங்க பேசவும் இல்லை. நான் தான் வாலண்டியர் எடுத்து கொடுத்தேன். என்னுடைய கார்டு பார்க்குறீங்களா, ஒரிஜினல் தான் என்னுடைய கார்டு. இட்ஸ் ஓகே, நீங்கள் கையெழுத்து போட்டு. சின்ன விஷயத்தில் கூட, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, மனுஷனுடைய கண்களில் கர்த்தர்களுக்கு தயவை உண்டு பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்க. வியாபார விஷயமா ஒரு ஆளை பார்க்க போறீங்க, உங்களுடைய நிர்வாக விஷயமா ஒரு ஆளை பார்க்க போறீங்க, அங்கே மனுஷ கண்களையும் தயவை கர்த்தர் தருவார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அதனால தான் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். 3வது ஒரு காரியத்தை பாருங்கள். எண்ணாகமம் ஒரு அருமையான வசனம், 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. இதை அநேக திருச்சபையிலே முடியும் போது ஆசீர்வாத வசனமாக இதை சொல்லுவாங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. 24, 25 அப்படி அதெல்லாம் பத்திரம் பண்ணலாம் பாருங்க, வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரசன்னமாகி உனக்கு சமாதானத்தை கட்டிட கடவர். அதாவது 3வது என்ன தெரியுமா? கிருபை பிரகாசிக்க பண்ணும். சொல்லுங்க, கிருபை பிரகாசிக்க பண்ணும். let grace shine. கிருபை உங்களை பிரகாசிக்க பண்ணும், உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். நீங்க சைன் கொடுக்குறவங்களா மாறிடுவீங்க, பிரகாசிக்கிறவங்களா மாறுவீங்க. கிருபை உங்களை ஒரு நாளும் இருளுக்குள் வைக்காது. உங்க வியாபாரம் பிரகாசிக்கும், உங்களுடைய முயற்சி பிரகாசிக்கும், அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசிக்கும். தேவ சமூகத்தில் போய் காத்து கிடந்த நோவா கிருபையை பெற்றுக்கொண்டார். கீழே இறங்கி வந்த போது அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, அவ்வளவு பிரகாசம். முக்காடு போட்டு கொண்டார்கள், பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. 3வது ஆசீர்வாதம் என்ன? கிருபை பிரகாசிக்க பண்ணும். சொல்லுங்க, கிருபை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கிருபை என்ன செய்யும்? அவரிங்கம்மா, கிருபை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். ஆனால் நைட்டு தூங்காமல் செல்ஃபோனில் உட்காந்து இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படி இப்படிலாம் பார்த்தா மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி காஞ்சி ட்ரை ஸ்கின் ஆகி, இந்த கண்ணு ஒளியெலாம் வந்து கருப்பாகி ஒரு சைஸாக பார்த்தா சில அந்த பேய் சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்குது. அந்த செல்ஃபோனை உடைச்சிருங்க. பெற்றோர் நான் சொல்கிறேன், எவன் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாளோ செல்ஃபோனை உடைச்சிரு, இல்லாட்டா உன் பிள்ளை வாழ்க்கை உடஞ்சி போகும். தீர்க்க தரிசனம் எடுத்துக்க. பரவாயில்ல, உன் பிள்ளை வாழ்க்கை அழிகிறத விட ஒரு 10,000 ரூபாய் செல் நாசமாக போட்டுங்க, உடைச்சிரு செல்ஃபோனை. பிள்ளை உட்காந்து தேவையெல்லாம் விளையாடிட்டு இருக்கான்னா சொல்லிப்பாரு, இல்லாட்டா ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி வச்சுட்டு உடைச்சி தூர போட்டுரு, சாக்கடையில் போட்டுரு ஃபோனை. பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. அதுவும் சர்ச்சுக்குள்ள ஒரு பிள்ளைகள் இருக்குன்னா இருக்கும், நமக்கு தெரியும்ல. எலும்பி சாட்சி சொல்லுங்க, நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன், எலும்பி நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன், அதனால் எனக்கு கிருபை பெருகிட்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயோஜனமாக இருந்துன்னு 2 காரியம் செய்கிறேன். கரெக்டாக 1 2 3 பாயிண்ட் சொல்லு, உனக்கு 1 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்தே ஊழியத்தை விட்டு நான் போயிடுறேன். அப்படி இல்லைன்னா மரியாதையை நிறுத்திடு, உன் வாழ்க்கை அழிஞ்சு போகும். ஜாக்கிரதை. வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஜபிக்க நேரம் இல்லை, இந்த சாக்கடைக்குள்ளே இருக்கிற அசிங்கத்துக்குள்ள, சாக்கடைக்குள்ள, அருவருப்புக்குள்ள நேரத்தை பாழாக்குகிற பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள் இப்பொழுது ரைட் நவ கம் அவுட். பிசாசின் ஆவி வெளியேறுவதாக. அப்பாட்ட உட்காந்து பேச நேரம் இல்லை, அம்மாட்ட உட்காந்து நேரம் பேச இல்லை, ஒரு பைபிளை முழுவதும் ஒரு முறை வாசிக்க வக்கு இல்லை.
1 மணி நேரம் ஜெபிக்க முழங்கால் போட்டுட்டு ஜெபிக்க முடியல. இந்த பேய் உட்காந்து ஃப்ரீ ஃபயர்ல உட்கார வச்சிருக்கு. கொரியன் சாங்ஸு புரியுமா? புரியாது. கொரியன் சாங் புரியுமா? புரியாது. அந்த கொரியா பேய் இருக்கு சில பிள்ளைகளுக்குள்ள. அந்த கொரியா பேய் உன்னை விட்டு இப்பொழுதே வெளியேறுவதாக வாலிப தங்கச்சி தீர்க்க தரிசனம் எடுத்துக்க. It's not ordinary word. This word is a prophecy. Right now, come out. தெரியுமா உனக்கு அந்த கொரியா பத்தி? தெரியுமா உனக்கு கொரியா லாங்குவேஜ் தெரியுமா? அது ஒரு அடிக்ட். கொரியா மியூசிக், கொரியா டான்ஸ் எல்லாம் தான் இருக்கீங்களா? சிலதுக்குள்ள கிடக்கும், இந்த ஜாக்கடை கிடக்கும். ஆவியானவர் சொல்றார், பேச என் பிள்ளைகளுக்குங்கிறார். நீ செய்கிற தவறைத்தான் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கொரியன் லாங்குவேஜ் தெரியுமா? தெரியாது. கொரியா பாட்டு தெரியுமா? தெரியாது. அடிக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கு. அதுக்குள்ள அடிக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கு. அதனால பார்க்காம இருக்க முடியாது, அதனால செய்யாம இருக்க முடியாது. கிருபை எப்படி வரும் உனக்கு? எப்படி உன் வாழ்க்கை பிரகாசிக்கும்? தவறாய் அல்லவா சிக்கி இருக்கிறாய் நீ. தவறான விளையாட்டில் அல்லவா சிக்கி இருக்கிறாய். தவறான சுவாபத்தில் அல்லவா சிக்கி இருக்கிறாய். உன்னை அவர் பிரகாசிக்க விரும்புகிறார். தேவ சமூகத்தில் விழுந்து பாருங்கள். அவர் நோவாவுக்கு மாத்திரமல்ல, அவர் மோசேக்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் கர்த்தர். ஏன் மோசேயை பிரகாசித்த கர்த்தர் உங்களை பிரகாசிக்க மாட்டாரோ? இது உன்னுடைய ஹாபியா மாறிட்டு நீ நினைக்கிற. அது ஹாபி இல்ல, நீ அடிமையாய் மாறிவிட்டாய். Now you slave. இப்பொழுது நீ அடிமை. எல்லாம் இங்க இருக்கீங்களா? நீ இந்த கொரியா அந்த பாட்டுக்கு அடிமையாக இதை விட சைன் பண்ணிருப்பா. உனக்கு தெரியுமா? உன்னுடைய பெரிய சைன் பண்ணதுக்கு தடுத்ததே அதுதான் தெரியுமா உனக்கு? மற்றவர் கவனமா இருக்கணும். மற்றவருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தெரியும் போது பிள்ளைகள் விரும்புறாங்களோ விரும்பலையோ தப்புன்னு சொல்லணும், தவறுன்னு சொல்லணும். நீங்க சைன் ஆகணும். கிருபை பிரகாசிக்க பண்ணும். சொல்லுங்க கிருபை. சில பிள்ளைகள் இருப்பாளுங்க, அப்பாட்ட பேச மாட்டா, அம்மாட்ட பேச மாட்டா, ஃப்ரெண்டும்பா. ஆமாம், இனி ஃப்ரெண்டு வீட்டில் தான் இவளை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆமாம், அவளையும் சேர்த்து இவளையும் சேர்த்து ஒரே வீட்டில் பெண்ணு கட்டி கொடுத்தா பிறகு சண்டை போட்டு மாய்ஞ்சிருவாளுவல்ல. உன் அம்மாட்ட உட்காந்து பேச ஃப்ரெண்டும்பா. உடனே புரிஞ்சுக்க, ஆவி தப்பு, விடாத அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு. உன் பிள்ளை ஏதோ ஒன்றில் சிக்கியிருக்கா. ஃப்ரெண்டை பார்க்கணும். அங்கே கேக் வெட்டணும், இங்கே கேக் வெட்டணும். ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேக் வெட்டாத. ஆமாம், ஒரு கிராமத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து தான் கிடத்துல கொலையில் முடிஞ்சுது. இவா சாவலை, செத்தது 3 வயசு பிள்ளை செத்துச்சு, 8 மாதம் குழந்தை செத்து போச்சு. இந்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தான் அது முடிஞ்சு கேளுங்க, என்கிட்ட விளக்கமாக சொல்லி தரேன். ஃப்ரெண்டுன்னு போய் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா 8 மாதம் குழந்தை செத்து போச்சு. கவனிக்கணும். பெற்றோருக்கு தெரியணும், என் பிள்ளை எங்கே போகுது, எங்கே இருக்கிறா, எங்கே பேசுகிறா தெரியணும். இந்த பேந்தைக்கு ஒன்றும் தெரியாது. இவன் எங்கே போகிறா, எங்கே வாரா, என்ன செய்கிறா ஒன்றும் தெரியாது. இன்னோசென்ட்டாக இருக்கக்கூடாது. நமக்கு தெரியணும், ஒவ்வொரு காரியமும் தெரியணும், ஒவ்வொரு அணுகுமுறையும் தெரியணும். என் பிள்ளை எங்கே இருக்கிறா, இப்போ எங்கே பேசுகிறா, யார்கிட்ட போகிறா, என்ன செய்கிறா, கண்டிப்பாக தெரிஞ்சாக வேண்டும். ஆண்டவர் நல்லவர். க்ளோரி டு காட். நான் சொல்ல ஆமென் என்று சொல்லுங்கள். கடந்த காலத்தை விட்டுருங்க, இனி உள்ள காலத்தில் அவேர்னஸாக இருங்க. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா பேசிகிட்டே இருந்தால் கோவம் வரும். இப்போ சொல்ல மாட்டேன், பிறகு நீ தாயா மாறுவப்பறம் அன்னைக்கு தெரியும். அப்போ தான் எங்கள் அம்மா நல்லவாம்பா. இப்போ எப்போ பார்த்தாலும் இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. இவளுக்கு 5-6 தெரியும். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனுக்கு ரொம்ப தெரியும். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. நம்ம ஐயா அப்படி ஏசிக்கிட்டே இருக்காரு, அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் அன்னைக்கு நினச்சேன். இன்னைக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு அடியும் என் மேலே விழுந்த கிருபையாக நான் ஏற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அன்னைக்கு தெரியல. ஐயமார் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். 25 பைசாவோ என்னவோ தெரியாது, 50 பைசாவோ தெரியாது. அதிசய மிருகங்களும் அற்புத பறவைகளும், உலகத்தில் பார்க்க முடியாத பறவைகள், பார்க்க முடியாத மிருகங்களை போட்டு காட்டினாங்க. அதை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டு தந்துட்டாங்க. 25 பைசான்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த சினிமா தேட்டருக்கு போகிற டேர்னிங்கில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டாங்க. யாரோ சொல்லிட்டாங்க, பிள்ளைங்களை சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஐயாவுக்கு அறுப்பு, டீச்சருக்கு அறுப்பு, எனக்கு ஒரு அடி, தூக்கி சைக்கிள் வச்சுட்டு வந்துட்டார். ஆமாம், இன்னைக்கு மிருகத்தையும் பறவையும் பார்க்க வருவான், நாளைக்கு சினிமா தேட்டர் போவான். என் பிள்ளையை கெடுக்கிறது நான் ஸ்கூலுக்கு அனுப்பலை, மரியாதையாக இருங்கன்னாரு. ஒரு சல்யூட் கொடுக்குறேன். அந்த நல்ல அனுபவங்களுக்காக இன்னைக்கு ஐ தேங்க் காட். சில நேரம் பெற்றோர் கடிந்து கொள்ளுகிறது முட்டாள்தனம் போல இருக்கலாம். இப்போ பிள்ளைகளுக்கு புரியாது. பின்னாட்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா நல்லவங்க, எங்கள் அப்பா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளை அன்போடு கடிந்து கொள்ள தவறாதிருங்கள். கரெக்டாக வளங்க. சின்ன பிள்ளைங்களை விட்டுறக்கூடாது. அடம் பிடிச்சா கொடுக்காதுங்க, அடம் பிடிக்க விட்டுருங்க.
அடம் பிடிச்சவொடனே கொடுத்து கூழாக்க பார்க்குறாதுங்க, எடுத்து உருளட்டும். அடம் பிடிச்சவொடனே கொடுத்துடாதுங்க, கொஞ்சம் கூல் பண்ணுங்க, விட்டுருங்க. அப்படி அடம் பிடித்தவொடனே அழுதவொடனே கொடுத்தீங்கன்னு வச்சுருங்களா, அது சோவாரியாக மாறி போயிடும், கட்டாயம் மாறும். ஹலோ, பாஸ்டர் கிருபை விட்டு வெளியே வந்துட்டாரா? இல்லை, நீங்கள் கிருபை பெறணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. சில யோசிச்சு கிருபையில் இருந்தாங்களே, பாஸ்டர் கொஞ்சம் கிருபை விட்டு வெளியே வந்துட்டாங்களோ? இல்லை, நான் கிருபை விட்டு வெளியே வரல, நீங்கள் கிருபை பெறணும்னு நான் விரும்புகிறேன். கையை உயர்த்தி தலையிலே சொல்லுங்களேன். ஆமென். ஆமாம், கிருபை இருக்கணும். நீங்கள் நினச்சதெல்லாம் செஞ்சீங்கன்னா கிருபை வராது. நான் நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணும்னு வச்சா கிருபை வராது. மற்றவங்க சொல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்னாலும் கிருபை வராது. மற்றவங்க அவன் சொன்னதெல்லாம் செய்யணும், இவன் சொன்னதெல்லாம் செய்யணும், இல்லை இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார் அதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் கிருபை பிறகும். காலை முன்னால் எனக்கு பொதுவாக நடந்த சம்பவத்தை தான் சொல்லுவேன். எனக்கு இந்த கதை சொல்கிறது பிடிக்காது, சொல்லவும் கூடாது. ஆனால் ஒரே ஒரு கதை சொன்னேன், நேற்று முந்தானால சொன்னேன், எனக்கு பிடிச்சது அதனால சொன்னேன். ஒரு ரஷ்யாவில் உள்ள ஒரு கதையை போட்டிருந்தாங்க, எனக்கு பிடிச்சது அதனால சொன்னேன். ஒரு நண்பன் ஒரு மீன் கடை வச்சுருந்தானே, இங்கே நல்ல மீன் கிடைக்குன்னு போட்டிருந்தானே. இன்னொரு நண்பன் சொன்னானா, இது நல்லா இல்லை, இங்கேன்னு என்ன போட்டிருக்க, 25 கிலோமீட்டர் தள்ளியாக போட்டிருக்க, இங்கேன்னு கட் பண்ணு, நல்ல மீன் கிடைக்குன்னு போடு. அவன் போர்டை கட் பண்ணி நல்ல மீன் கிடைக்குன்னு போட்டான். நல்ல மீன் விற்கப்படும். இன்னொரு ஃப்ரெண்டு வந்தான், நல்ல மீன் போட வேண்டியதானே, நல்ல மீன் விற்கப்படும் போட்டிருக்கு, இலவசமாக கொடுத்துட்ருக்க, வித்துட்டு தானே இருக்க, அதுக்கு விற்கப்படும் போட்டிருக்க, நல்ல மீன்கள் கிடைக்கும்னு போடு. ஹலோ, என் போட நல்ல மீன்கள்னு போட்டான். இன்னொரு நண்பன் வந்து சொன்னான், இந்த போர்டு சரியில்லையே, என்ன நல்ல மீன்கள், அப்போ மற்றவங்களாம் அழுகுன மீனை வந்துட்டு இருக்கான், மீன்கள்னு போட ஒரு மீன் படம் போட்டு ஒரு பெருசாக மீன்கள்னு போட்டு விட்றான், இவ்வளோதானே உண்டு. ஹலோ, நான் பொதுவாக எனக்கு இந்த கற்பனை கதைகள் பிடிக்காது, ஆனால் அந்த தீம் எனக்கு பிடிச்சது. இன்னொரு நண்பர் வந்தான், இங்கே பாரு, அது என்ன மீன்கள், மீன் விற்றா தான் அரை பரலாங்கி மீன் வாடை அடிக்குமே, சும்மா கடையை டெக்கரேட் பண்ணுறது போர்டை கலத்துட்டான், போர்டை போட்டே உடச்சிட்டான். இப்படி ஒவ்வொருத்தராக கேட்டு அந்த ஃப்ரெண்டு சொன்னா, இவ சொன்னா, அவ சொன்னான்னு கேட்டால் நம்ம கதை நடக்காது. வேதம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்கள் சார்ந்து பாருங்க, கிருபை உங்களை பிரகாசிக்க பண்ணும். நமக்கு ஆலோசனைக்காரர் தேவை, அந்த ஆலோசனை வசனத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும், வசனத்தை சார்ந்த ஆலோசனையாக இருக்க வேண்டும், அப்போ தான் கிருபை பிறக்கும். 4வது, அல்லேலூயா, 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை பாருங்கள். தேவரீர் தகப்பனாகிய தாவீதுக்கு என்னை அந்த ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். கவனிங்க, தாவீதுக்கு கிருபை செய்து என்னை அந்த ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். அதை எப்படி புரிஞ்சுட்டு அப்படின்னா, தலைமுறைகளை உயர்த்தும் கிருபை. சொல்லுங்க, கிருபை தலைமுறையை உயர்த்தும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஒன்றும் பேச மாட்டேங்குங்க, சத்தமாக சொல்லுங்க, கிருபை தலைமுறைகளை உயர்த்தும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் பிள்ளைகள் பட மாட்டாங்க, நீங்கள் பட்ட வறுமை உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை, நீங்கள் படிக்காமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் படிப்பாங்க, நீங்கள் நல்ல வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வாங்க. ஏன்னா அதுக்கும் ஆமீன் சொல்ல மாட்டேங்க. ஹலோ, போன பாயிண்ட் ரொம்ப தாக்கிச்சோ, ஆமீன் வர மாட்டேங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன், நல்லா இருக்கணும்னு சொல்ல வந்தேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலையில் தான் அந்த வார்த்தை தியானிச்சுட்டு இருந்தேன். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகி தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து அதற்கமா என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். தலைமுறைகளை உயர்த்தும் கிருபை, தலைமுறைகளை உயர்த்தும் கிருபை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை அப்படி தான் செஞ்சுருக்கார். நீங்கள் கிராஜுவேட்டில், உங்கள் பிள்ளைகள் கிராஜுவேட், நீங்கள் மாஸ்டர் ஸ்டடீஸ் பண்ணலை, உங்கள் பிள்ளைகள் மாஸ்டர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் சின்ன வயசில் நினச்சது உங்களுக்கு கிடைக்கல, அன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்குது. உங்கள் கண்ணுக்கு முன்னால் இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை, கிருபை தலைமுறைகளை உயர்த்தும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? கிருபை தலைமுறைகளை உயர்த்தும். அல்லேலூயா, glory to God. ஆண்டவர் நல்லவர். உங்க ஜெனரேஷனை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை, ஆண்டவர் நல்லவர். போன வருஷம் நமக்கு வார்த்தை தலைமுறை, இந்த வருஷம் ஃபேமிலி.
உங்கள் குடும்பங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். கட்டாயம் தலைகுனிய விட மாட்டார். அதில் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஆமென். ஓகே, நீங்கள் அதை நிறைய சொல்லலாம். ஓகே, சங்கீதம் 13:5 பாருங்கள். 4வது சங்கீதம் 13:5 பாருங்கள். சங்கீதம் 13 அதனுடைய 5வது வாசி. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கிருபை ரட்சிப்பை கொண்டு வரும், ரட்சிப்பு களிகூறுதலை கொண்டு வரும். ரட்சிப்பும் களிகூறுதலும் வர the grace bring great joy. ஒரு பெரிய சந்தோஷம், அதுதான் களிகூறுதல். எப்போ கவனிங்க, எப்போ உம்முடைய உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். திறமையின் மேல் அல்ல, படிப்பின் மேல் அல்ல, அறிவின் மேல் அல்ல, பணத்தின் மேல் அல்ல, பிள்ளைகள் மேல் அல்ல, மனைவின் மேல் அல்ல, புருஷன் மேல் அல்ல, நண்பர் மேல் அல்ல, ஹலோ யார் மேல் அல்ல, கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அந்த வார்த்தையுடைய முடிவு சொல்கிறது, என் இருதயம் களிகூரும். The grace bring great joy. ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதுதான் களிகூறுதல். celebration, கொண்டாட்டம். எங்கே? கிருபையில நம்பிக்கையா இருந்து பாருங்க. கிருபை களிகூற பண்ணும். கிருபை பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். அதுதான் என்னுடைய செய்தி. சொல்லுங்க. கிருபை களிகூற பண்ணும். கிருபை பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆண்டவர் நல்லவர். glory to God. ஆண்டவர் நல்லவர். கிருபை பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். கிருபை பெரிய களிகூறுதலை கொண்டு வரும். சிறைச்சாலை வராமல் இல்லை, பார்வோனுக்கு முன்னால் நிற்காமல் இல்லை, ஆனால் கிருபை யோசேப்பை களிகூற பண்ணிட்டு. காரணம், ஒரு ஜனாதிபதி லெவலில் கர்த்தர் கொண்டு போயிட்டார். மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை அரசனாய் மாற்றியது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தவரை சிறந்தவனாய் மாற்றியது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆமென். பகைத்தவனை பக்கத்தில் கொண்டு நிறுத்தியது கர்த்தருடைய கிருபை. சிறைச்சாலையில் இருந்தாலும் சிறந்தவர் கூட இருந்தார், அது கர்த்தருடைய கிருபை. பானபாத்திரக்காரன் மறந்தாலும் பார்வோனுக்கு முன்னாலே நிற்க வைத்தார், அது கர்த்தருடைய கிருபை. புரிஞ்சுதா? இவன் என்ன தூக்கிடுவான் நினைச்சா அவனே மறந்துடுவான். பானபாத்திரக்காரன் மறந்துட்டான், ஆனா பார்வோனை நினைக்க வச்சது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. This is a grace. இதுதான் கிருபை. கிருபை களிகூற பண்ணும். கிருபை பெற்றுக்கிடுங்க. கிருபை களிகூற பண்ணும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒரு செல்போனை காலையில் சார்ஜ் பண்ணி 100 பாயிண்ட் எடுத்துட்டா மெசேஜ் அனுப்பலாம், வீடியோ எடுக்கலாம், எடிட்டிங் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், மெயில் அனுப்பலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனால் அதில் சார்ஜ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்று தினத்தில் 5 வயசு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு வீட்டில் ஆதார் கார்டு எடுப்பாங்க. அப்போது பேரன் எரிக்கு ஆதார் கார்டு எடுக்கிற ஒரு போஸ்ட்மேன் வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னன்னு கேட்டால் அவர் செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை. அவர் எங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கார். 10 பாயிண்ட் ஏறிட்டா நான் எடுத்துட மாட்டேன்னா அப்படிங்காரு. எத்தனை ஆகிட்டு? 8 ஆயிடுச்சு. சரி 10 எடுத்து வந்தோடனே நான் எடுத்துடுறேன். அவருடைய கவர்மெண்ட் அவருக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த செல்ஃபோனில் அவர் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா பேட்டரியில் சார்ஜ் இல்லை. அவர் வேலையை செய்ய முடியல. அதனால் அவர் சார்ஜ் போட்டு வெயிட்டிங்கில் இருக்கார். கிருபை எல்லாத்தையும் செய்யும். அப்ளிகேஷன் உள்ள இருக்குது, அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது, அவர் அந்த வேலையை அவர் செய்ய முடியும். அரசாங்கம் அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் என்ன இல்லை, பேட்டரியில் சார்ஜ் இல்லை. அதனால் அவர் அந்த வேலையை செய்ய முடியாமல் வெயிட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறார். கிருபை இல்லாத நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் கிருபை இல்லாவிட்டால் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்பத்தில் தேவன் செய்கிற நன்மையினால், ஆமென், கிருபை உங்களை களிகூற பண்ணும். உங்கள் வேலையில் தேவன் செய்கிற நன்மையினால் கர்த்தர் உங்களை களிகூற பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அந்த கிருபை உங்களை களிகூற பண்ணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தந்து கிருபை உங்களை களிகூற பண்ணும். அதனால்தான் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும். நிறைய ஆண்டவரை துதிங்க. தம்பிமாரை பார்த்துட்டு இருந்தேன். 6வது நேரத்தில் அப்படி எட்டி பார்ப்பேன். எட்டி பார்த்தோன்னா அவனுக்கு புரியும், பாஸ்டர் எதுக்கு எட்டி பார்க்காருன்னு. சும்மா நிற்பான். நீ எதுக்கு சும்மா நின்று எதுக்கு? வீட்டிலே உட்காந்துருக்கலாமே. சும்மா அப்படி நிற்பான். வாயில் தோத்திரம் வராது, அல்லையிலே வராது. வீட்டுக்கு இங்கே வந்திருக்க வேண்டாமா? ஆண்டவரை ஆராதிக்காமல் தோத்திரம் பண்ணாமல் இங்கே எதுக்கு? அது வீட்டில் உட்காந்துருக்கலாமே. சின்ன பிள்ளைகளை எட்டி பார்ப்பேன். நான் பார்த்தது பிள்ளைகளுக்கு தெரியும். கை தூக்குடா, ஜோம் பண்ணுறான்னு பாடி லாங்குவேஜில் பேசுவேன். சும்மா உட்காந்துருப்பான். பிரயோஜனம் இல்லை, கிருபை கிடைக்காது.
சர்ச்சுக்குள்ள வந்தோடனே கிருபை வந்துடாது. நீங்க துதிக்கணும், நீங்க பாடணும், நீங்க ஆராதிக்கணும். கிருபை பெற்றுக்கொள்ள எங்க வேலை உங்களை ஜெபிக்க வைக்கிறது, பாட வைக்கிறது, ஆராதிக்க வைக்கிறது, வார்த்தைகளை கேட்க வைக்கிறது எங்களுடைய வேலை. ஆனா நீங்க துதிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது உங்களுடைய வேலை. அதனாலதான் கிருபை பெருகும். ஆண்டவர் நல்லவர். God is good. Hallelujah. தம்பி ரொம்ப ராஜன் இருந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு போய் பழகினேன். இன்னைக்கு அவன் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை வந்து சிங்கப்பூரில் போய் படித்து நல்ல திறமை, நல்ல வர்ஷிப் பண்ணுவான், நல்ல கீபோர்டு வாசிப்பான், நல்ல மியூசிஷியன். நான் அவனுடைய லைஃப்பை திரும்பி பார்க்குறேன். விளையாட்டு பிள்ளையாக இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக இருப்பான். பாருங்கள், இன்றைக்கி அவன் கிருபையை சார்ந்து அவன் ஒரு ஊழியக்காரனை மாற்றி, அவன் ஒரு குடும்பஸ்தனை மாற்றி, அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து, அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து, நல்ல ஒரு சர்ச் பெங்களூரில், வெரி குட் சர்ச். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. கிருபை யாரையும் விடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 33:18 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி. ஏன் இவ்வளோ நேரம் வசனம் எடுக்கிறதுக்கு? ஒரு செகண்டில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். தமதுக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவர். ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவிக்கிறவர். என் கண்ணை கண்ணீருக்கும் என்னை காலை இடறலுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவிக்கிறவர். மரணம் என்ன? வெளிப்படுத்தல் 21:8. 2 மரணம். ஒன்று சரீரத்தில் மரணம், என்னுடைய ஆத்தும மரணம். அதை குறித்து வேதம் சொல்கிறது 2ஆம் மரணம். அல்லேலூயா. கிருபை ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கும். கவனிங்க, கிருபை என்ன செய்யும்? ஆத்துமாவை, எல்லாரும் சொல்லுங்க, கிருபை ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கும்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஜீவனை தரும், உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும், உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஆத்துமா வாழும். அதனால எழுதியிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Grace saves the soul from death. ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவிக்கிறது, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறது இந்த கிருபை. நம்ம என்னைக்கோ அழிஞ்சிருக்கணும். அடுத்த வசனம் அப்படி தான் சொல்ல போகிறேன். அதுதான் தம்பி ராஜன் வர்ஷிப்பில் யூஸ் பண்ணாங்க. அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம். நீங்கள் இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாக இருக்கணும். என்னைக்கே நிர்மூலமாக இருக்கணும். குடும்பம் என்னைக்கே நிர்மூலமாக இருக்கணும். நிர்மூலமாகாமல் இருந்தது கர்த்தருடைய கிருபை. நமக்கு வந்த வியாதியில் நம்ம நிர்மூலமாக இருக்கணும். நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. பாடலாம். அந்த அடிக்கடி பாடுற பாட்டு தானே, பாடிடலாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைதே. கைத்தட்டி பாடுங்க. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபைதே. ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையே, நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்ற. பாடுங்க சேர்ந்து. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே,
நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே, நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே. ஓ கிருபையே, அல்லேலூயா, மாறாத நல்ல சீசர் கிருபையே. Glory Lord, கிருபையே. கிருபை நிர்மூலமாகாமல் நம்மை பாதுகாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சில நினைச்சிருப்பாங்க நம்ம இழப்பை பார்த்து, சில நினைத்திருப்பார்கள் நம்ம கஷ்டத்தை பார்த்து, சில நினைச்சிருப்பாங்க நம்ம நஷ்டத்தை பார்த்து, சில நினைச்சிருப்பாங்க நமக்கு வந்த அவமானத்தை பார்த்து இவன் இதோடு அழிஞ்சான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம கூட கிருபை இருக்கு. கையை தட்டுங்க பார்க்கலாம். அவங்க நினைச்சது கரெக்ட், ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நம்ம கிருபை நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும். அல்லேலூயா. நல்ல 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 பாடலாம் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகத்துடன் இருப்பதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. நல்லா இருக்குல்ல அந்த அருமையான வார்த்தை? கிருபை தான், கிரேஸ். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? கிரேஸ். வீடு, ஆண்டவர் வீடு கட்டி தந்தார். ஆண்டவர் வீடு கட்டி தந்தார். என்ன பெயர் போடலான்னு அதில் பாருங்க, பார்த்துட்டு போங்க. இருக்கும் கிரேஸ் காட்டேஜ்னு வச்சுருப்பேன். கிரேஸ் காட்டேஜ்னு எழுதி ஓட்டியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது திறமையோ பணமோ அறிவு அல்ல, கிருபை. ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கிருபை. ஆண்டவர் நல்லவர். சில நினச்சிருப்பாங்க எப்படி முடிஞ்சிடும்னு பார்ப்போம், என்னால் முடியாது. ஆனால் கர்த்தர் முடிக்க வைத்தார். கிருபை விடாது. கிருபை உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார் கிருபை விலகாதுங்கிறார். தாவீதை விட்டு நான் கிருபை விளக்கலை, உன்னை விட்டு நான் கிருபை விளக்க மாட்டேங்கிறார். கிருபை உங்க கூட இருக்கும். அடுத்த தலைமுறை கிருபை பாஸ் ஆகும். அந்த தலைமுறையை மகன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவுக்கு அந்த கிருபையை செய்து எனக்கு இந்த பொசிஷனில் அவர் உட்கார வச்சிருக்கார். அடுத்த தலைமுறை பெற்றோருக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபையை நினைவு கூறும். ஆமீன் என்று சொல்லுங்களேன். சந்தோஷம் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, கடைசி ஒரு வார்த்தை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The first Peter chapter 5 verse 10. வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். நித்திய மகிமை சொல்லுங்க சொல்லுங்க. நித்திய மகிமை பரலோக ராஜ்யம், the kingdom of God. இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் 70, 80, 90 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் நித்திய மகிமை பரலோக ராஜ்யம், முடிவில்லாத வாழ்க்கை. அப்போ நான் எப்படி ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார்னா, கிருபை நித்திய மகிமையை தரும். அல்லேலூயா. ஆமென். அதாவது கிரேஸ் பிரிங் எட்டர்னல் க்ளோரி. கிருபை நமக்கு நித்திய ஒரு மகிமையை கொண்டு வரும். ஏழையும் சொல்லிட்டுமா, 1 கிருபை நன்றாய் நடத்தும். 2 கிருபை மனித தயவை கிடைக்கும்படி செய்யும். 3 கிருபை பிரகாசிக்க பண்ணும். 4 கிருபை தலைமுறையை உயர்த்தும். 5 கிருபை கழிகூற பண்ணும். 6 1 2 3 4 5 6 கிருபை ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கும். கிருபை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும். கிருபை நித்திய மகிமையை கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமா? இப்போ அந்த செய்திக்கு வாங்க. செய்தி ஆரம்பிக்க போகிறேன். இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? பஸ் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்களா? கடைசின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை 7 முடிச்சிருக்கேன்னு 10 இருக்குங்களா? ஹலோ, அல்லேலூயா. கவனிங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கவனிங்க, பேழை அது வரைக்கும் மழையே கிடையாது, மூடு பண்ணி தான் பூமியை நிரப்பிச்சு. இன்றைக்கும் அரராத் மலை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அரராத் மலை இருக்குது. நான் யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே தான் வரும். அப்படி நான் பார்த்து பலமுறை நான் பார்த்துருக்கேன். அப்படி சைடில் பார்த்தா அந்த மூடு பண்ணியிருக்கோம் அந்த மலைக்கு மேலே. அந்த மேப்பில் தெரியும், சீட்டில் மேப்பில் விட அரராத், இந்த மவுண்ட் அரராத் இன்றைக்கி இருக்குது. அப்படி கீழே வரும்போது யூரோப் டர்க்கி தாண்டி அப்படி ஈரான் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா வர்ற வழியில் இந்த முறை தான் ரூட் மாறி வந்துச்சு. இந்த முறை தான் செங்கடல் வந்து இந்த வார் நடக்கிறதுனால ரூட் மாறிச்சு. மற்றபடி நான் யூரோப் தாண்டி வரும்போதெல்லாம் அதை பார்ப்பேன், எத்தனை அடி உயரம். நான் ஃபோட்டோவில் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படி நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். எத்தனை அடி உயரம்,
இன்றைக்கும் அர்ராத் மலை இன்றைக்கி இருக்குது. கவுண்டிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவா காலத்தில் மரணம் வந்தது உண்மை, குடும்பம் சாகலை. நோவாவின் காலத்தில் அழிவு வந்தது உண்மை, குடும்பம் அழியலை. குடும்பத்தை பாதுகாத்தார். அந்த குடும்பத்தை குறித்து திட்டம் வைத்திருந்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தது. தேவ கிருபை இருக்குமானால் உங்கள் குடும்பத்தை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அதை உங்கள் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்வார். கைவிரித்து ஆமைன்னு சொல்லுங்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தால் நோவாவை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நோவாவை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆண்டவர் நல்லவர். Glory to God. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க காரணம் என்ன? 2-3 வார்த்தை வேகமாக சொல்லிட்டுமா? குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன், 10 குறிப்புகளை சொல்கிறேன். நம்பர் 1, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா நீதிமானாக இருந்தார். சொல்லுங்க, நோவா யாராக இருந்தார்? நீதிமான். நோவா the righteous. அவன் ஒரு நீதி உள்ளவனாக இருந்தான். நம்ம அநீதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீதி உள்ளவங்களாக இருக்கணும். அவன் நீதிமானாக இருக்கணும். இயேசுவின் ரத்தம், விசுவாசம் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களை கிருபை கிடைக்க நம்பர் 1, அவன் நீதிமான். ஆமீன் சொல்லுவோமா? நம்பர் 2, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 6-8. நோவாவின் வம்சம் வரலாறு. நோவாவின் தன் காலத்திலிருந்து நீதிமானாக இருந்த உத்தமனாக இருந்தான். 8ஆம் வசனம். நோவா கர்த்தருடைய கண்களில், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய கண்களில். சொல்லுங்க, கர்த்தருடைய கண்களில். அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நோவா தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார். நோவா இஸ் டியர் டு காட். நோவா இஸ் டியர் டு காட். தேவனுக்கு பிரியமாக இருந்தார். ஏன் கர்த்தர் பேசினார்? ஒரு திட்டத்தை கர்த்தர் தருவார். ஒரு பெரிய திட்டம், இந்த கிரேட் பிளான், அது ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருத்தரும் சரியில்லை, நோவா தான் கரெக்டாக இருந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தானியேல் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 11 இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது, அதனுடைய 19 இதெல்லாம் வாசிக்கும் போது பிரியமான புருஷனாகிய தானியேலேன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுன்னு எபிரேயர் 11 வாசிக்கிறோம். தானியேல் 6:23 வாசிக்கிறோம், அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தபடினால் அவனோட சேதமாகவில்லை. நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது தேவனுக்கு பிரியமாக மாறுவீங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தரை நேசிங்க, விசுவாசிங்க, அவருக்கு பிரியமாக மாறி. 2வது, நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களை கிருபை கிடைக்க அவன் தேவனுக்கு பிரியமானவர் இருந்தான். 3வது, 6:22, நோவா பேழையை கட்டினார். கர்த்தர் சொன்னபடி கட்டி முடிச்சார். திறமையில கட்டலை. இந்த குயின் எலிசபெத் அப்படின்னு ஒரு பெரிய கப்பல் கட்டினாங்க. வேர்ல்டில் அந்த டைமில் அதான் பெருசு, இந்த குயின் எலிசபெத். அந்த மாடல் இன்ஜினியர்கிட்ட கேட்டாங்க, உலகத்தில் தலை சிறந்த கப்பல்னு கேட்டாங்க. சொன்னார் இந்த ஆர்க் ஆஃப் நோவா அப்படின்னார். நான் ஒரு ஹிஸ்ட்ரியில் வாசித்தேன். இந்த குயின் எலிசபெத்துங்கிற கப்பலை கட்டினவர்கிட்ட கேட்டாங்க, உலகத்தில் தலை சிறந்த கப்பல்னு கேட்டதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார் ஆர்க் ஆஃப் நோவா அப்படின்னார். நோவா கட்டின கப்பல் அப்படின்னார். நோவா கட்டின கப்பலுக்கு இன்ஜினியர் யார் தெரியுமா? கர்த்தர். இப்படி தட்டு இப்படி இருக்கணும், ஜன்னல் இப்படி இருக்கணும், கீழே ஜன்னல் இருக்கக்கூடாது, ஒரே வாசல் இருக்கணும், ஒரே ஜன்னல் இருக்கணும், ஒவ்வொன்றும் 15 அடி இருக்கணும், 3 தட்டு இருக்கணும், 1 கீழே இருக்கணும், 1 மேலே இருக்கணும். ஆமாம், நம்ம இஷ்டப்படி கட்டக்கூடாது. அப்போ நோவா பேழையை கட்டினான். அந்த நோவா பில்ட் த ஆர்க். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி. நீ உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்ட ஆரம்பித்தால், ஆமேன், ஒரு திட்டத்திற்காக தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்கு தருகிறார். குடும்பத்தை குறித்து திட்டத்தை தருகிறார். தி ஃபியூச்சர் பிளான், எதிர்காலத்தை குறித்து திட்டத்தை தருகிறார். தேவ சித்தத்தின்படி தேவனிடத்தில் கேட்டு கட்டினால் நீங்கள் கிருபை பெறுவீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். 4வது, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சாப்டர் 7 verse 1, 7:1 வாசியுங்கள். நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் என்றார். அந்த நோவா என்டர் த ஃபேமிலி ஆர்க். குடும்பமாக பேழைக்குள் வந்தார். குடும்பமாக சபைக்குள்ள வரணும், குடும்பமாக பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் மாதிரியாக இருக்கணும், கொண்டு வரணும், பிரயாசப்படணும். அப்பாவை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும், புருஷனை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும், பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் அவன் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாக பேழைக்குள் வந்தாங்க. குடும்பமாக சபைக்குள்ள வரும். நீங்கள் பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு மட்டும் போதாது. உங்கள் சாட்சியினால, உங்கள் அன்பினால, உங்கள் கற்புள்ள வாழ்க்கையினால உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமேன். குடும்பமாக பேழைக்குள் வந்தார். அதனால் நோவாவுக்கு மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தது. அடுத்தல பாருங்க, 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 8 verse 20. ஆமேன். 8:20 பாருங்க. கட்டி
அந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நோவா டெடிகேட் ஹிஸ் லைஃப் டு காட். நோவா தேவனுக்கு ஜீவனை அர்ப்பணித்தார். த லிவிங் சாக்ரிஃபைஸ். அவர் ஜீவன் உள்ளதை பலி செலுத்தினார். நம்ம வாழ்க்கையே நம்ம பலியா ஒப்பு கொடுக்கணும். த லிவிங் சாக்ரிஃபைஸ். Glory be to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. Hallelujah. Noah dedicated his life to God. தேவனுக்கு ஜீவனை அர்ப்பணிக்கும் போது கிருபை பெருகும். ஆமென் சொல்லுங்கள். Hallelujah. Okay. 11:7 11 verse 7. 11:7 11:7 நினைக்கவும். தேவனுடைய பூர்வ உலகத்து எபிரேயர், ஐ எம் சாரி, எபிரேயர் 11:7 வாசிங்க. வாசிங்க. விசுவாசத்தில் நோவா தற்காலத்தில் காணாதவர்களுக்கு தெய்வ எச்சரிப்படைந்து, இதில் இன்னொரு வார்த்தை இருக்குல்ல, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அது எத்தனை வாசனம்? நீங்கள் இதில் விசுவாசத்தினாலே நோவா விசுவாசித்தான். விசுவாசத்தில் செயல்பட நோவா அது ஆக்டட் பை ஃபெய்த். விசுவாசத்தில் செயல்பட்டார். நோவா எப்படி செயல்பட்டார் சொல்லுங்க? விசுவாசத்தில். அதாவது நோவா proclaimed righteousness, நீதியை பிரகடனம் பண்ணினார், நீதியை பிரசித்தப்படுத்தினார். 2 பேதுரு, ஐ எம் சாரி, 2 பேதுரு 2:5 வாசிங்க. பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நீதியை பிரசங்கிக்கணும். எல்லாம் கவனிங்கம்மா. எதை பிரசங்கிக்கணும்? 4 பேர் கூடும்போது நீதி இயேசு, நீதி ஞானசானம், நீதி பரிசுத்தாவி, நீதி பரலோகராட்சியம், நீதி தேவனுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். Glory to God. நீதியை சொல்லிக் கொடுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீதியை பேசுங்க. 8வது 9 அதிகாரம் 20 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 9:20 பாருங்க. அல்லேலூயா. என்ன செய்தாரா சொல்லுங்க? திராட்சை தோட்டத்தை, திருப்பி வாசிங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது, திராட்சை தோட்டத்தை. ஆமென். திராட்சை தோட்டம் என்று சொல்லும்போது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பிதா திராட்சை தோட்டைக்காரர், இயேசு மெய்யான திராட்சை செடி, நாம் திராட்சை கொடிகள். அவரோடு இணைந்த வாழ்க்கை, அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. சபை திராட்சை தோட்டம். இந்த இதுக்கு ஓன ரட்சகராக இயேசு கிறிஸ்து, திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, இணைந்திருக்கிற கொடிகள் நீங்களும் நானும். ஃபாதர் அழகா பாடியிருப்பாங்க, திராட்சை செடியே இயேசுநாதா, அழகா பாடியிருப்பாங்க. ஆண்டவர் நல்லவர். திராட்சை தோட்டத்தை நாட்டினான், கனி கொடுக்கிற அனுபவத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு கனி கொடுக்கிற திராட்சை செடி. அதனால தான் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். என் பிள்ளை திராட்சை தோட்டத்தை நட்டுவான், திராட்சை கனிகளை உண்டாக்குவான், இவனுக்கு கிருபை கொடுப்போம். கடைசி ஒரு வார்த்தை கவனிங்க, 2 வார்த்தை கவனிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 24:37. வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். தேவனின் தீர்ப்பை அறிவித்தார். தேவனுடைய தீர்ப்பை நோவாவின் மூலம் கர்த்தர் அறிவிக்கிறார். நோவாவின் நாட்கள் நடந்தது போல இயேசுநாதர் வரும்போது நடக்கும். அன்னைக்கு ஜனங்கள் அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருந்தாங்க. தேவ தீர்ப்பு உங்கள் மூலம் வெளிப்படும். உங்களை வைத்து தேவ மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். Glory to God. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னால், ஏற்கனவே நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமாம். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம்
அவன் செய்து முடித்தான். தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். நோவா fulfilled the God's plan. தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றினான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தன்னை கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். நீங்கள் யாராக இருக்கணும்? தேவ திட்டத்தை செய்து முடிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். பைபிளை வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. 10 காரியத்தை மறுபடியும் சொல்லவா? 1, நோவா நீதிமான். 2, தேவனுக்கு பிரியமாக இருந்தார். 3, நோவா பேழையை கட்டினார் கர்த்தருடைய வார்த்தையின்படி. 4, நோவா குடும்பத்துடன் பேழைக்குள் பிரவேசித்தார். 5, நோவா தேவனுக்கு ஜீவனை அர்ப்பணித்தார். 6, நோவா விசுவாசத்தால் செயல்பட்டார். 7, நீதியை அறிவித்த பிரசங்கித்த நோவா. 8, திராட்சை தோட்டத்தை நாட்டின நோவா. கடைசியா அல்லேலூயா 9, தேவனுடைய தீர்ப்பை அறிவிக்க காரணமாக இருந்த நோவா. கடைசியை வாசிக்கிறோம், தேவ திட்டத்தை நிறைவேற்றின நோவா. பைபிளை வாசிக்கிற நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தது. செல்லும் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுவோம், முழங்கால் படிடுவோம். கடைசியாக ஆமாம், குடும்பமாக நியமிக்கப்பட்டவர்கள் வந்து பாடுவாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்த போகிறோம். நான் இப்போ ஜெபம் பண்ணுவோம். எளிமை நிற்பமாக ஒப்பு கொடுப்பது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு செய்திலும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப நேரம் எடுக்கலை, நம்ம சீக்கிரம் முடிச்சல. இப்போ தான் 9:15 ஆச்சு, 9:20 ஆயிருக்கு. 10 நிமிஷம் நம்ம ஆராதனை நிவர்த்தி செய்யலாம். கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் கிருபை கூட இருக்கட்டும். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. தம்பி மாதிரிலாம் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களை நம்பி ஜெபம் பண்ணுமா. சில வார்த்தைகள் உங்களை தொடும்போது உங்களுக்கு கடினமாக இருந்த மாதிரி தெரியும். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் அப்படி பேசுகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தான் அப்படி பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்கள் தொடப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பர்டிகுலராக சொல்ல, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிருபை இருந்துச்சு வச்சுருங்களேன், உங்களை தேடி கர்த்தர் வருவார். கிருபை இருந்து வச்சுருங்களேன், உங்கள் தேடி தேவ திட்டம் வரும். கிருபை இருந்து வச்சுருங்களேன், ஒரு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் உங்கள்கிட்ட தருவார். கிருபை இருந்துச்சுன்னா சில பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரித்திரம் அதை பற்றி பேசும். தேவ கிருபை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இன்னைக்கு பற்றி நோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும். தேவ கிருபை மேலே இருந்துச்சு, பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் தருவார். தலைமுறைகள் உங்களை பற்றி பேசுவாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லது கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. அப்படி துதிச்சா போதும், கிருபை பெருகும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். காலையில் 5 மணிக்கு எழுப்பி தேவ சமுத்திரம் முழங்கால் பிடி ஜெபிக்க ஆரம்பித்தாலே உங்க மேல கிருபை பெருகும். தம் கிருபை பெரிதல்லோ, இம்மட்டும் தாங்கினதே. Hallelujah. Glory be to God. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. 3, 4 இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிரு. பாருங்க, இது ஒரு ஜெபமா மாறட்டும். இது ஒரு ஜெபமா மாறட்டும். இன்னும் தேவை மூலம் ஆகாத கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை.
அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே, எங்களுக்கு உங்க கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். எங்க வாழ்க்கையில தேவ கிருபை வேண்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல் இந்த காலங்களில் ஆண்டவரே உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை வேணும். அதற்கு ஒத்த வாழ்க்கை வாழ கிருபை தாங்க ஆண்டவரே என்று இன்றைக்கு கேட்ட செய்தியின் வழியாய் நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். சில வினாடிகள் நேரம் எடுத்து எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். அர்ப்பணிப்புக்கு அடையாளமாய் உங்களுக்கு கைகளை விரித்தோ உயர்த்தியோ தூக்கியோ இருதயத்தில் வைத்தோ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானங்களை பேசுங்கள். இது நீங்கள் அர்ப்பணித்து சில வார்த்தைகளை தீர்மானமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற நேரம். ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை பெருகச் செய்ய வல்லவர், சகல விதமான கிருபைகளை பெருகச் செய்கிறவர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ், நீதி உள்ள வாழ்க்கை வாழ, உத்தமமான வாழ்க்கை வாழ, தேவ திட்டத்தை நிறைவேற்ற, நோவாவுக்குள் இருந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்களும் கைக்கொள்ள, நோவா தன் குடும்பத்தை பேழையில வைத்து ரட்சிப்புக்கு எது வைத்து காத்தது போல எங்களுக்கும் குடும்பத்தை குறித்த தரிசனம் தாரும் ஆண்டவரே. இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினா, இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே. உங்க படிக்க கிருபத்தாரு, வாழ கிருபத்தாரு, பரிசுத்தம வாழ கிருபத்தாரு, உங்க சித்தம் செய்ய கிருபத்தாரு, தேவத்திட்ட செய்ய கிருபத்தாரு. ஒன்றும் இல்லையே இயேசுவே. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல் எங்களுக்கு உங்க கண்களில் கிருபை கிடைக்க வைத்ததற்காய், வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தேவ தயவு, தேவ கிருபை
இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நாம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். கேட்ட